அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இது வரைக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 95% ஆஃப் த ஏன்ஷியன்ட் இந்தியாவை முடிச்சாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட் அதர் நியூ ஸ்டேட் ஃபார்மேஷன்ஸ், அதுலேயும் குறிப்பாக பல்லவர்கள் மற்றும் சாளுக்கியர்கள், இவங்களை பற்றி நம்ம கொஞ்சம் இன் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் கம்மியான லென்த்தில் தான் இருக்க போகுது. பட் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ பல்லவர்களையும் சாளுக்கியர்களையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எந்த இதில் இருக்கும் அப்படின்னா வந்து 24 சாப்டர் 24ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த சாப்டர் 24ல் தான் இருக்கும் ஃபார்மேஷன் ஆஃப் த நியூ ஸ்டேட் ஃபார்மேஷன். ஸோ பல்லவர்கள் சாளுக்கியர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில உதிரிகள்னு சொல்லக்கூடாது, அவங்கள வந்து யாரையுமே வந்து நம்ம மலிவாக எண்ணக்கூடாது. பட் இவங்களும் ஒரு சில ஃபியூடேட்ரிஸாக இருந்தவங்க, இல்லைனா வந்து ஸ்மால் கிங்டம்ஸாக இருந்தவங்க, பட் ஹிஸ்ட்ரியில் பதியப்பட்டவர்கள். ஓகேங்களா? அப்போ இவங்களை ரொம்ப இன் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. யார், எந்த ரீஜனில் இருந்தாங்க, இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, ஃபவுண்டர் யார், ஓகேங்களா? இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் நம்மளுடைய தெரிஞ்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கட்டகாஸ். ஓகேங்களா? வாக்கட்டகாஸ்னாலே உங்களுக்கு குப்தார்களுடைய பீரியடில் சந்திரகுப்தா 2 அவருடைய மகளான பிரபாவதி குப்தாவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஒரு வாக்கட்டகா கிங்குக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அவங்களுடைய ரீஜன் எங்கே இருக்குது? வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா, அப்புறமா வந்து அந்த விதர்பா ரீஜனில் தான் அவங்க வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீழே கொஞ்சம் அப்பர் கர்நாடகா ரீஜன் வரைக்கும் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்போ எங்கே இருக்கும்? உஜ்ஜைனில் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த பிரபாவதி குப்தா வந்து எந்த மன்னனோட மேரேஜ் ஆனாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். குப்தா பீரியடில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் அதை. ஓகேங்களா? எந்த மன்னன் கூட வந்து பிரபாவதி குப்தா வந்து மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட்டான கிங் யார் அப்படின்னா, சரி இதில் யார் வந்து இந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு நம்ம சொல்லவே இல்லை பாருங்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யாசக்தி அப்படிங்கிறவர் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார் இந்த கிங்டமை. ஓகேங்களா? இதோட கிங்டமுடைய கேபிட்டல் என்ன? உஜ்ஜயினி. அதுக்கப்புறமா எந்த ரீஜனில் இருந்துச்சு? மகாராஷ்டிரா. அதுக்கப்புறமா வந்து விதர்பா ரீஜன், அப்பர் பார்ட் ஆஃப் த கர்நாடகா இந்த ரீஜனில் இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடம்பாஸ். கடம்பாஸும் அதே மாதிரியே வந்து நார்தன் கர்நாடகாவில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? கடம்பாஸ் அதோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயூஷ்ரவர்மன். ஓகேங்களா? மயூஷ்ரவர்மன் தான் வந்து அதோடைய ஃபவுண்டராக இருந்தார். அது என்ன கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜயந்தி இல்லைனா வந்து பனவாசி அப்படிங்கிற அந்த கேபிட்டலில் இவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? கடம்பாஸ். நெக்ஸ்ட் வந்து சாளுக்கியாஸோடைய இதுவையும் டிசெண்டன்ட்டையும் அதுக்கப்புறம் பல்லவாசியும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் யார் இருந்தாங்கங்கிறத இக்ஷவாக்கூஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். இக்ஷவாக்கூஸும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சாத்தவாகனாஸுக்கு அப்புறம் வராங்க. ஓகேங்களா? சாத்தவாகனாஸுக்கு அப்புறம் சாத்தவாகனாஸோடைய பீரியடே வந்து ரெண்டாக பிரித்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கடம்பாஸ், அப்புறமா வந்து வாக்கட்டகாஸ், இப்படி வந்து மகாராஷ்டிரா கர்நாடகா ரீஜனில் அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த சைடில் சாத்தவாகனாஸோடைய அந்த டவுனுக்கு அப்புறமா வந்து இக்ஷவாக்கூஸ் வந்து ஆந்திர பிரதேஷ் ரீஜனை இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ இதோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசிஷ்டபுத்திர சம்டலுமா. ஓகேங்களா? இவர் தான் வந்து அதோட ஃபவுண்டராக இருக்கார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இவங்க எந்த இடத்துல இருக்காங்க? நாகார்ஜுன கொண்டா, அதுக்கப்புறமா வந்து தரணிக்கோட்டா இந்த ஏரியாலலாம் இவங்க கொஞ்சம் ஃபேமஸாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 350 ADயில் தான் கலேபராஸ் அப்படிங்கிற அவங்களுடைய ரிவோல்ட் நடக்குது. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக இது வந்து நம்மளுடைய இருண்ட காலம்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டான டிஸ்கவரிஸில் நமக்கு என்ன புரிய வருது, என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலேபராஸோடைய ரிவோல்ட் வந்து ஒரு பெசன்ட் ரிவோல்ட் அப்படின்னு தெரிய வருது. அவங்க பிராமணிக்கல் ஆர்டரை, வேதகால ரிலீஜனை எதிர்த்து இந்த பிராமணாஸோடைய அந்த ஆதிக்கங்கள்லாம் எதிர்த்து சண்டை போட்ட ஷ்ராம்னாஸ்ன்னு நமக்கு புரியுது. ஓகேங்களா? அவங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி காலத்தில் நான் வேதிக் ரிலீஜனான ஹெட்ரோடாக்ஸ் செக்ட், ஜெயினிசம், புத்திசம்
இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பேட்ரனேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுடைய கோல்டன் ஏஜ்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா போஸ்ட் சங்கம் ஏஜும் இதுதான். அதே மாதிரி நிறைய 14 கீழ்க்கணக்கு நூல்களான திருக்குறள்ல இருந்து நிறைய விஷயங்கள், நிறைய நூட்கள் வந்து சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, இந்த மாதிரியான பெருங்காப்பியங்கள், சிறுங்காப்பியங்கள் இது எல்லாமே எழுதப்பட்டது இந்த காலகட்டங்களில் தான் அப்படின்னு வந்து தமிழ் அறிஞர்களும் ஹிஸ்டாரியன்ஸும் பேசிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காலகட்டம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு ரூலை யார் வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபெடரசி தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா? இந்த சைடில் இருக்க பல்லவாஸ், அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய சாளுக்கியாஸ், அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய பாண்டியாஸ், இவங்க எல்லாருமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராமணிக்கல் ரிலீஜனை ஃபாலோ பண்ணவங்க, அவங்க பேட்ரனேஜ் பண்ணவங்க. அப்போ இவங்க எல்லாருடைய ஒரு கான்ஃபெடரசியோட தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலப்ராஸோடைய ரிவோல்ட்டை வந்து அடக்க முடிஞ்சுது. ஓகேங்களா? அப்போ அங்கங்கே அடக்குறாங்க. அதில் அடக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து சாளுக்கியாஸ் அடக்குனது வந்து புலிகேசி ஒன்று தான் வந்து சாளுக்கியா ரூலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா? இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம விஷ்ணு, அவர் தான் வந்து பல்லவாவுடைய இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, சிம்ம விஷ்ணு அப்படின்ட்டு. அவர் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சைடில் இருக்கக்கூடிய கலேபராஸை அடக்குறாரு. கீழே பாண்டியாஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எந்த மன்னன் அடக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிய கொடுங்கோன் அப்படிங்கிற அந்த மன்னன் வந்து அந்த ரிவோல்ட்டை வந்து அடக்குறாப்புல. ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ சாளுக்கியாஸையும் பல்லவாஸையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சாளுக்கியாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கேபிட்டல் என்ன? சாளுக்கியாஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேபிட்டல் வந்து வடாபி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பதாமி அப்படின்னு சொல்லுவாங்க சாளுக்கியாஸுக்கு. இவங்க வந்து எந்த காலத்திலேருந்து எந்த காலத்தில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்களும் பல்லவாஸும் ஒரே சமகால ரூலர்களாக தான் இருந்திருக்காங்க. 6th செஞ்சுரியிலேருந்து 8th செஞ்சுரி வரைக்கும் இவங்களோட ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இவங்களுடைய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விதமாக நம்ம பிரிக்கலாம் சாளுக்கியாஸை. ஒன்று வந்து வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ், அப்புறமா வந்து லேட்டர் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ். இந்த லேட்டர் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் யாரோட கண்டெம்பரரிஸாக இருந்திருக்காங்க, யாருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலாஸோடைய கண்டெம்பரரிஸ், இம்பீரியல் சோலாஸோடைய கண்டெம்பரரிஸாக இருந்தாங்க 10th செஞ்சுரியிலேருந்து 12th செஞ்சுரி வரைக்கும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் அப்படின்ட்டு. இது வந்து வெஸ்டர்ன் சாளுக்கியாஸோடைய ஒரு கிளை, ஒரு பிரான்ச் தான் இது. ஓகேங்களா? இதில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாருடைய ரூலு, இல்லைனா வந்து எந்த ஹெட் குவார்ட்டர்ஸோடு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வேங்கி அப்படிங்கிற அந்த ஆந்திர பிரதேசில் இருக்க வேங்கிங்கிற அந்த ஒரு இடத்துல தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? எப்படி யார் பிரித்து கொடுத்தாங்க இந்த ஈஸ்டர்ன் சாளுக்கியன் கிங்டம்ஸ் அப்படின்னா, புலிகேசி டூன்னு ஒருத்தர் வந்தார். ஓகேங்களா? அவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹர்ஷாவோடைய அந்த இதுவுமே வந்து இவர் தான் தடுத்து நிறுத்தினார். நர்மதை ஆற்றங்கரையில் நடந்த போர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கிங்டமை பாதியாக பிரித்து இவரோட தம்பிக்கு விஷ்ணுவர்தன் அப்படிங்கிற அவருக்கு வந்து பிரித்து கொடுத்துட்றாரு. ஓகேங்களா? வெங்கிய தலைநகராக கொண்டு அவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலோத்துங்கன் இருக்காரு பார்த்தீங்களா, குலோத்துங்க சோழன். அவர் வந்து இந்த மரபை சேர்ந்தவராக தான் வராரு. ஏன்னா ராஜேந்திர சோழனுக்கு அதுக்கப்புறமா வந்து ஆண் வாரிசு இல்லாதனால பெண் வாரிசான ராஜேந்திர சோழனுடைய பெண்ணை வந்து இந்த சாளுக்கிய மரபை சேர்ந்தவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குலோத்துங்க சோழன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, பிற்காலத்தில் சோழ அந்த ஆளுகையையும் அதுக்கப்புறமா வந்து வெங்கி இருக்கக்கூடிய அந்த ஈஸ்டர்ன் சாளுக்கிய ஆளுகைகளையும் ஒன்றா சேர்த்து ஒரே ரூலாக வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அதோட வந்து இது ஒன்றா சோழ மண்டலத்தோடு அது இணைஞ்சிடுது. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, சாளுக்கியர்கள் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் வந்து வடாப்பி இல்லைனா வந்து பதாமியை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆனது புலிகேசி 1. புலிகேசி 1க்கு அப்புறம் யார் இம்பார்ட்டண்ட்டாக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலிகேசி 2. ஓகேங்களா? அப்போது இவரோட கண்டெம்பரரிஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஹர்ஷா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கப்புறம் பாஸ்கரவர்மன் காமரூபா அப்படிங்கிற அந்த டெரிட்டரியில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவா கிங்ஸான நரசிம்மவர்ம பல்லவா, அதுக்கப்புறம் அவருடைய தந்தையான மகேந்திரவர்ம பல்லவா, இவங்க 2 பேருடைய கண்டெம்பரரி தான் இவர். ஓகேங்களா? இது எல்லாமே எப்படி நமக்கு புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவான்ஸ்வாங் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த பீரியடில் தான் வராரு.
ஓகேங்களா. அவருடைய புக்ஸில் இந்த மன்னர்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எழுதிட்டு போகிறார். ஏன்னா யுவான் ஸ்வாங் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டு போகிறார். ஓகேங்களா. அதுலேருந்து தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஆள் சாளுக்கியாவுடைய டைனாஸ்டியில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யா 2. ஓகேங்களா. விக்ரமாதித்யா 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் சாளுக்கியா கிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் கீர்த்திவர்மா 2. அவர் தான் வந்து லாஸ்ட் சாளுக்கியா கிங். இவர் வந்து இவருடைய ஃபியூடேட்ரிஸான ராஷ்டிரகூட்டர்களால் வந்து வீழ்த்தப்படுறார். ஓகேங்களா. அவங்க வந்து மேலே வந்துடுறாங்க. ராஷ்டிரகூட்டாஸ் வந்து அதுக்கப்புறமா வந்து இந்த கர்நாடகா ரீஜனை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. யார் வந்து ராஷ்டிரகூட்டா கிங் வந்து இவரை வீழ்த்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டி துர்கா அப்படிங்கிறவர் தான் இவரை வீழ்த்திருப்பார். இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பல்லவாஸ்க்கு வருவோம். பல்லவாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில பேர்கள் தேவைப்படும். ஓகேங்களா. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ பல்லவாஸில் அவங்களுடைய கேபிட்டல் எது? காஞ்சிபுரம். அதோட பல்லவாஸோடைய அந்த ரூலை வந்து நிறுவனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மவர்மன். ஓகேங்களா. சிம்ம விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்ம விஷ்ணு தான் வந்து அந்த ரூலர் நிறுவுறாரு. அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனி சிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனி சிம்மன் இவர் பேட்ரனேஜும் பண்ணியிருக்காருங்க. சான்ஸ்கிரிட்லேயும் சரி தமிழ்லையும் சரி நிறைய வந்து கல்வெட்டுகளை செப்பேடுகளை இவர் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. அந்த மாதிரி பேட்ரனேஜ் பண்ணதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரவி அப்படிங்கிற ஒருத்தர். பாரவி. ஓகே. பாரவி பாரவி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேட்ரனேஜ் பண்ணியிருக்காரு இவர். நெக்ஸ்ட்டு இந்த பாரவி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் ஸ்காலர் இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. கிருத்னார்ஜுனியம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. கிருத்தார்ஜுனியம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. இது வந்து சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இவருக்கு அப்புறம் வர்றவர் சிம்ம விஷ்ணுக்கு அப்புறம் வர்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவன். இவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள். இவருடைய பையன். ஓகேங்களா. நரசிம்மவர்ம பல்லவன். இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரீஜனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகேந்திரவர்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர்கள் இருக்கு. ஓகேங்களா. சத்யசந்தன், குணவரன். ஏன்னா வந்து அவர் வந்து ரொம்ப ரைட்டியஸாக இருப்பாராம். ஓகேங்களா. அதனால சத்தியம் தான் பேசுறாரு. ரொம்ப குணமோட இருக்கிறவர். அதனால குணவரன். சத்யசந்தன், குணவரன். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து விசித்திர சித்தன் ஒரு பேர் இருக்கு அவருக்கு. அதாவது வித்தியாசமா சிந்திக்கக்கூடியவர். இந்த பேர் வந்து எதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. விசித்திர சித்தன். ஓகேங்களா. இந்த மண்டகப்பட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ல இதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா வந்து இவர் தான் வந்து முதல் முறையா ராக்கட் டெம்பிள்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை உருவாக்குறாரு. அதாவது எந்த ஒரு சிமெண்ட்டும் இல்லாமல் செங்கலும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டுறாரு. எப்படி? வெறும் கல்லாலேயே வந்து குடஞ்சி கட்டுறாரு. அதுக்கு பேர் தான் வந்து குடவரை கோயில்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ராக்கட் டெம்பிள். அதனால தான் இவரோட பீரியட்ல இருந்து தான் மகேந்திரவர்ம ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற அந்த ஸ்டைலே வந்து உருவாகுது. ஓகேங்களா. இதுதான் வந்து திராவிட அந்த ஸ்டைலுக்கு வந்து ஒரு முன்னோடின்னு கூட நம்ம சொல்லலாம். மகேந்திரவர்ம ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் அடுத்து வந்து விசித்திர சித்தன், அதுக்கப்புறம் சித்திரக்கார புலி அப்படின்னு நிறைய பேர்கள் இவருக்கு இருக்கு. ஓகேங்களா. குணவரன். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நிறைய பேர்கள் இவருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரிலையும் அப்புறம் மாமண்டூர்லையும் வந்து லேக்ஸை வந்து கட்டியிருக்காரு. ஆனால் இவர்கிட்ட இருக்கிற இவருடைய பீரியட்ல ஒரே ஒரு பிளாக் மார்க் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா புலிகேசி 2 கிட்ட இவர் தோத்துட்டார். ஓகேங்களா. புலிகேசி 2 கிட்ட இவர் தோத்துட்டாரு. பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் எதனால இந்த கான்ஃப்ளிக்ட் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துங்கபத்ரா டோப் இருக்கு பார்த்தீங்களா. கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்ராவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டோப். ஓகேங்களா. அதாவது டோப்னா என்ன அர்த்தம்னா 2 ஆற்றங்கரைக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியை தான் டோப்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும். ஓகேங்களா. எப்பயுமே அந்த டோபை கைப்பற்றுறதுக்கு தான் வந்து எல்லா கிங்டம்ஸுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் ஜியாகிரஃபி டிட்டர்மைன்ஸ் த ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து ஒரு கோட் இருக்கு. ஓகேங்களா. ஜியாகிரஃபி டிட்டர்மைன்ஸ் த ஹிஸ்ட்ரி. சரி, இப்போ நம்ம கதைக்கு வந்துருவோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துங்கபத்ரா அந்த டோபுக்காக வந்து 2 பேருமே சண்டை போடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது புலிகேசி 2 வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துடுறாரு. ஓகேங்களா. காஞ்சி கொண்டான் அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு பட்டமும் செலுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் சும்மா விடுவாங்களா? அடுத்து இவருடைய பையனான
மகேந்திரவர்மனுடைய பையனான நரசிம்மவர்மன் பல்லவன் வராங்க. ஓகேங்களா? அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. மாமல்லன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா வந்து அவரு மல்யுத்தம் பண்றவங்க. மல்லன் அப்படின்னா வந்து மல்யுத்தம் பண்றவங்கன்னு அர்த்தம். மாமல்லன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து மல்யுத்தம் பண்றவங்கன்னு அர்த்தம். இதனால தான் இவருடைய பேர்ல தான் வந்து மாமல்லபுரம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து அவரு நிறுவுறாரு. ஓகேங்களா? அந்த சிட்டியை நிறுவுறது இவர் தான். ஓகேங்களா? இவரோட பேர்ல மாமல்லபுரம் அப்படின்ற அந்த சிட்டியை நிறுவுறாரு. அங்க வந்து நிறைய ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை இவர் கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிற்பக்கலையில வந்து இவர் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் செலுத்துறாரு. ஓகேங்களா? ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ். ஓகேங்களா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்கல்ப்சர்ஸ் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனாஸ் பெசன்ஸ், அதுக்கப்புறமா வந்து 5 ரதம் 5 ரதம் 5 ரதாஸ் இதெல்லாம் வந்து இவர் தான் வந்து கட்டி முடிக்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி இது ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர்ல இவர் பண்றது. இன்னொன்னு வந்து இவர் அப்பாவுடைய இது வந்து பழி வாங்கணும் இல்லைங்களா? அதுக்கு அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலிகேசி 2 உடைய அந்த மறுபடியும் வந்து பதாமி கிட்ட இவர் போறாரு. புலிகேசி 2வ கொல்றாரு அப்படின்னும் சொல்லுவாங்க. கொன்னுடுறாரு. இந்த இதுல கொன்னுட்டு இவர் என்ன பண்றாருன்னா, பதாமிய கேப்சர் பண்ணிடுறாரு. இவரோட பேரை இப்ப பதாமி கொண்டான் இல்லனா வதாபி கொண்டான் அப்படின்னு வந்து வச்சுக்கிறாரு. இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இவர் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான மன்னன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த அதனால இப்போ மகேந்திரவர்ம ஸ்டைலையும் பார்த்துட்டோம். ஆர்கிடெக்சர்ல பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்ம ஸ்டைல பார்த்தோமா, இவரோட ஸ்டைல் வந்து அடுத்து வந்து நரசிம்ம ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். என்னது? ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜசிம்மன் வராரு. ராஜசிம்மனும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் தான் வந்து ஷோர் டெம்பிள்ஸை வந்து உருவாக்குறாரு. ஷோர் டெம்பிள்ஸ். ஓகேங்களா? அப்போ திராவிட ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சருடைய முன்னோடி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நரசிம்மவர்ம பல்லவன் தான். இல்லைனா வந்து நரசிம்ம 2ஆம் நரசிம்மன்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து ராஜசிம்மன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? காஞ்சிபுரத்தில் வந்து கைலாசநாதர் டெம்பிள் அப்படிங்கிற அந்த டெம்பிளை கட்டினவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜசிம்மன் தான். ஓகேங்களா? இதுதான் வந்து எல்லா திராவிட ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சருக்குமே வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்னு கூட சொல்லுவாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு தான் இதே மாதிரி ஒரு டெம்பிளை கட்டணும்ன்ட்டு இது வாடாப்பில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகமாதேவி வந்து விருப்பக்ஷா டெம்பிளை கட்டுறாங்க. ஓகேங்களா? இந்த விருப்பக்ஷா டெம்பிளை விரிவுபடுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர் கிங்டம்ல விரிவுபடுத்துறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் அடுத்தடுத்த கதை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்ம இது மாமல்லபுரம் டெம்பிள் ஷோர் டெம்பிள்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து பதாமியில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸாக இருக்கட்டும், பட்டடக்கல்ல இருக்கக்கூடிய டெம்பிள்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ். ஓகே? ஸோ அந்த அளவுக்கு இது வந்து கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் பொருந்தின சைட்ஸ் இதெல்லாம். இதெல்லாம் உருவாக்குனவங்களுடைய கதையை பற்றி தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ராஜசிம்மன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இப்படி திராவிட டெம்பிள் ஆர்கிடெக்சரில் போகுது. நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திராவிட டெம்பிளுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டு போயிடுறாரா. நெக்ஸ்ட் அடுத்து யார் வராங்க இம்பார்ட்டண்ட்டான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் பரமேஸ்வரவர்மன் 2 வராரு. அவர் வந்து விக்ரமாதித்யா 2 கிட்ட தோக்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்து வரவர் வந்து நந்திவர்மன் 2. இந்த நந்திவர்மன் 2 வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் வந்து படிக்கிற அந்த இடத்த வந்து கடிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடிகர்களால் அந்த கடிகைகளில் இருந்த ஆன்றோர்கள் சான்றோர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னன் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நந்திவர்மன். ஓகேங்களா? அவரு தான் இவருடைய இது அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிவாவை வந்து இவங்க பேட்ரனைஸ் பண்ணியிருப்பாங்க. நந்திவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பக்தன். ஓகேங்களா? ஸோ விஷ்ணு டெம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் பேட்ரனைஸ் பண்ண ஆரம்பிப்பார். 3rd நந்திவர்மன் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய இதில் தான் வந்து நந்தி கலம்பகம் எழுதப்பட்டது. ஓகேங்களா? நந்தி கலம்பகம் எழுதப்பட்டது இவருடைய கதையை பேஸ் பண்ணி தான் எழுதப்பட்டது. நந்தி கலம்பகம் எழுதுனது யாருன்றது நமக்கு தெரியல. லாஸ்டா பல்லவ மன்னன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபராஜித பல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அபராஜித பல்லவன் இவரை வீழ்த்திட்டு தான் விஜயாலய சோழன் வந்து சோழ வம்சாவளியை நிறுவுறாரு. சோழ டைனாசிட்டியை நிறுவுறாரு. ஓகேங்களா? இதுதான் வந்து பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்குமான அந்த ஒரு போரை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே வந்து 8th செஞ்சுரியில் அபராஜித பல்லவனை விஜயாலயன் வீழ்த்திடுறாரு. அவரோட ஃபியூடேட்டரி இவர். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா சாளுக்கிய மன்னனான 2ஆம் கீர்த்திவர்மனை தண்டிதுர்கர் ராஷ்டிரகூட மன்னனான தண்டிதுர்கர் வந்து வீழ்த்திடுறாரு. ஓகேங்களா? 2 இம்பார்ட்டண்ட்டான பிராமணிக்கல் அந்த இருக்கிற அந்த பேட்டர்னேஜ் பண்ணுற அந்த டைனாசிட்டியுமே வந்து ஒரே நேரத்தில் வந்து வேற ஒருத்தவங்களால வந்து வீழ்த்தப்படுது, ரீப்ளேஸ் பண்ணப்படுது.
ஓகேங்களா? என்னதான் ரீப்ளேஸ் பண்ணாலும் அதே சண்டை அதே இடத்துக்கு தொடர்ந்துகிட்டே தான் இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஷ்டிரம், புக்தி, அதுக்கப்புறமா வந்து கோட்டம், ஊர், அப்படி தான் வந்து நாடு, ஊர் அப்படின்னு வந்து பிரியுது. ஓகேங்களா? ராஷ்டிரம், விஷயம். ஓகேங்களா? புக்தி கிடையாது. பல்லவர்களோட இது பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரம், அதுக்கப்புறமா வந்து விஷயம், நாடு, ஊர் அப்படின்னு வந்து இவங்களுடைய அந்த இது வந்து பிரியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இவங்களோட இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாளுக்கியர்களோட இது வந்து விஷயம், அப்புறமா வந்து புக்தி, அதுக்கப்புறமா வந்து ஊர் அப்படின்னு வந்து இது பிரியுது. இல்ல கிராம் அப்படின்ற மாரி பிரியுது. ஸோ இப்படி தான் இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருந்தது. ஓகேங்களா? இவங்களுடைய அந்த கேபிட்டல் வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து பதாமி. இவங்களோடது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம். இவங்களோட ராயல் எம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாளுக்கியர்களுடைய ராயல் எம்பளம் வந்து பன்றிய வந்து அவங்க வந்து எம்பளமா வச்சிருக்காங்க. ஏன்னா, விஷ்ணுவுடைய வராக அவதாரத்த பேஸ் பண்ணி இவங்க பன்றிய வந்து வச்சிருக்காங்க. இவங்களுடைய ராயல் எம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல். ஏன்னா வந்து இனிஷியலா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிவபக்தர்களா இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா, மகேந்திரவர்ம பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயின். ஓகேங்களா? இனிஷியலா வந்து ஒரு ஜெயினா இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்பர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர வந்து ஒரு சிவபக்தரா மாத்துறாரு அப்பர். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து நம்ப இவங்களுடைய அந்த ஆட்சி முறையையும், அதுக்கப்புறமா வந்து யார் யார் வந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து இவங்களோட பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பக்தி மூவ்மெண்ட் சவுத் இந்தியால இந்த பக்தி மூவ்மெண்ட் வந்து அதிகரிக்குது. அப்போ இந்த புத்திஸ்டோடைய இல்லைனா வந்து ஜெயினிஸ்டோடைய இந்த ஆதிக்கங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போக செய்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்தி மூவ்மெண்ட் தான். ஓகே. இந்த பக்தி மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ம மக்கள கடவுளுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து நிறுத்திடுது. அவங்களுக்கு ஞானம் வேணாம், பக்தி இருந்தா போதும், கடவுள அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை இந்த பக்தி மூ 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 இந்த பக்தி மூவ்மெண்ட்ஸ் வந்து குடுக்குது. இந்த பக்தி கல்ட்ஸ் வந்து குடுக்குது. ஓகேங்களா? அப்போ அதுல 2 இம்பார்ட்டன்ட்டான பிரிவுகள் வந்து வருது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் வந்து எழுதுனது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொகுத்த அந்த பாசுரங்கள் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அடுத்து நாயன்மார்கள் தொகுத்த அந்த பாசுரங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவாரம், அதுக்கப்புறமா வந்து திருவாசகம் இதெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தொகுக்குறாரு. ஓகேங்களா? அவரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழ காலத்துல தொகுக்குறாரு. அவரு பேர் வந்து நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிற பேர். ஓகேங்களா? அதுல இது 2த்தையுமே வந்து தொகுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பக்தி மூமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பரவுது. இந்த டைம்ல வந்து வில்லேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 டைப் ஆஃப் வில்லேஜஸா நமக்கு இருக்கு. அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஊர். ஊர்னா அந்த இடத்துல வந்து பெசன்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? விவசாயம் செய்றவர்கள். அவங்களுடைய கூட்டமைப்பு இருக்கிறது தான் வந்து ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து சபா. சபா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மதேயம், அதுக்கப்புறமா வந்து அம் அக்ரஹாரம். ஓகேங்களா? அக்ரகாரம் அப்படிங்கிற அந்த நில இதுவெல்லாம் குடுப்பாங்க. லேண்ட் கிராண்ட்ஸ்லாம் குடுத்திருந்தாங்க. அந்த மாரி வந்து லேண்ட் கிராண்ட்ஸ் குடுத்தத வந்து யார் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமின்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு சபை இருக்கு பார்த்தீங்களா? அத ஒரு அந்த கூட்டா வந்து ஆட்சி பண்ணி, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிறது. அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா, நாளடைவுல பராந்தக சோழன் பீரியட்ல வந்து உத்திரமேரூர் கல்வெட்டுல இந்த சபாவ எப்படியெல்லாம் வந்து இது பண்ணலாம்? யார் வந்து அதுக்கு ஹெட்டா இருக்கலாம்? என்ன மாரி அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு? குடவோலை முறை மூலமா எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படலாம்? இப்படிங்கிற இந்த விஷயமெல்லாம் வந்து உத்திரமேரூர் கல்வெட்டுல எழுதி வச்சாங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகரம். நகரம்ல வந்து மெர்ச்சன்ட்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க அவங்களுடைய கூட்டமைப்போட வந்து அங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி தான் வந்து 3 விஷயமா இந்த வில்லேஜஸ் வந்து 3 விதமா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டைல்ல பிரிஞ்சிருந்தது இவங்களோட பீரியட்ல. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ப பேசியாச்சு. வேற ஏதாவது ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ப இதுல பார்த்துருவோம். ஓகேங்களா? மத்தபடி ஒண்ணும் கிடையாதுங்க. ஸோ ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர், அதுக்கப்புறம் லேண்ட் கிராண்ட்ஸ் வந்து குடுத்தாங்க. அப்புறமா வந்து நகரம், ஊர் இது எல்லாமே வந்து இதில பார்த்துரலாம். ஸோ
இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி நமக்கு இனிதே நிறைவடையுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஓகே, மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ வேறு அது என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சதீஷ் சந்திரா. சதீஷ் சந்திராவிலேருந்து நம்ம இந்த மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரியை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அது அடுத்து ஒரு 10 கிளாஸ் போகும். ஓகேங்களா? ஏன்ஷியன்ட் இந்தியாவை பார்க்காதவங்க முதல்ல பார்த்துருங்க, அதுக்கப்புறம் படிங்க, அதுக்கப்புறமா வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 12 ஹவர்ஸில் நம்மளுக்கு ஏன்ஷியன்ட் இந்தியா இஸ் ஓவர். இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்பா நம்ம வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவை முடிச்சிட்டோம், ஒரு தலைவலி முடிஞ்சிச்சு அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பாருங்கள். இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறமா வந்து இந்த வீடியோஸ், அப்புறம் என் நோட்ஸ். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜாலியாக இருங்க.